ஏடிஎம்கே கவர்மெண்ட் வரும்போதும் கடன் வாங்குவாங்க. கடன் வாங்காத கவர்மெண்ட் கிடையாது. சென்ட்ரல் கவர்மெண்ட் கடன் வாங்குது, அமெரிக்கா கடன் வாங்குது, எல்லாமே கடன் வாங்குங்க. அந்த கடனை வாங்கி என்ன செய்றீங்கங்கிறதுல இருக்கு மேட்டர். நீங்க ஒரு கடன் வாங்கி நீங்க படம் பண்ணிருக்கீங்க, 1000 படம் பண்ணிருக்கீங்க. நீங்க படம் பண்ணி கடன் வாங்குவீங்க, ஃபைனான்ஸ் எடுத்து வாங்குவீங்க. நீங்க வாங்குங்க. வாங்கி உருப்படியா தொழில் பண்ணுவீங்க. குடிக்கும் கூத்துக்கும் நீங்க பண்ணீங்கன்னா எப்படி திருப்பி கொடுப்பீங்க? நீங்க 4 படம் பண்ணுவீங்க, அதுல 5 படம் ஹிட் ஆகும். அதுல வந்து ஒரு ரூ. 100 சம்பாதிப்பீங்க, ஒரு ரூ. 50 திருப்பி கொடுப்பீங்க. அது வேற பண்ணா பரவாயில்ல. ஆனா இவர் கடன் வாங்கி என்ன செய்யறாங்கன்னு பார்க்கணும்ல. நான் ஏற்கனவே சொல்றேன், 1300 கோடி ரூபாய் மாசம் இந்த 1000 ரூபாய் அமௌண்ட்ல போகுது. மக்கள் அதை நினைக்கல, அவங்க பெருமையா நினைக்கல. மக்கள் வந்து ஏன் காசு தான் எனக்கு கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறாங்க. மக்கள் அரசாங்கம் எனக்கு காசு கொடுத்துருக்குன்னு நினைக்கல. சரிங்களா? நீ கணக்கு பின்னாடி எடுத்து பார்த்தீங்கன்னா, ஏடிஎம்கே கவர்மெண்ட் ஜெயலலிதா அவர்கள் இருந்தபோது, எடப்பாடி இருந்தபோதும் கடனை அதிகமாக மீட்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க. இந்த அட்டெம்ப்ட் எப்பயுமே இருந்திருக்கு. அரசாங்கம் என்பது ஒரு தொடர்ச்சி. அதில் டிஎம்கே கவர்மெண்ட் நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்கு. நம்ம அதை வந்து திமுக வந்து பாழாக்கிருச்சுன்னு சொல்றீங்களா, அது வேற விஷயங்களை பாழாக்கியிருக்கு, அதை நம்ம தனியாக பேசலாம். ஆனால் ஏடிஎம்கே கவர்மெண்ட்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கடனை திருப்பி அடைக்கிறதுக்கு நிறைய முயற்சி எடுப்பாங்க. நீங்கள் கடன் அடைக்கப்பட்டது எவ்வளவு, வாங்கப்பட்டது எல்லா பேர்லையும் இருக்கும். அடைக்கப்பட்ட எவ்வளோ பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே பேரில் அதிகமாக இருக்கும். அதுதான் திரு எடப்பாடி பழனிசாமிக்கும் திரு ஸ்டாலினுக்குமான வித்தியாசம்.